இந்த கிராமம் வட இந்தியாவின் ஒரு சிறிய பகுதியை சேர்ந்தது. சுற்றுப்புறம் பசுமையான வயல்கள், நீளமான கோதுமை நடைகள். கிராமத்து வீடுகளெல்லாம் வெள்ளை பழுப்பு கலவையில் அழகாக இருக்கின்றன. காற்றில் கம்பளிப்பூக்கள் பறந்து மண்ணின் மனம் முழுக்க பரவியிருக்கும். காலை நேரம். அருகிலேயே 2 அண்ணன் தம்பி குடும்பங்கள் வசிக்கிறார்கள். குழந்தைகளை பள்ளிக்கு செல்ல அனுப்ப தயாராக்கிக் கொண்டிருந்தனர். யூனிஃபார்ம், பேக் எல்லாம் தயார். அப்புறமும் திடீரென்று மழை பெய்யத் தொடங்கியது. குழந்தைகள் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொண்டே, இன்று பள்ளிக்கு போகலாமா, ஸ்கூல் லீவுதான் என்று சிரித்தார்கள். ஆனால் குழந்தைகள் ரெடியாகி வெளியே செல்லும்போதே மழை அதிகமாக வந்துவிட்டது. வானம் கருநீலமாக மங்கியிருந்தது என்று சிரித்தார்கள். அப்போது கணவன் மனைவி முடிவு செய்தனர், இன்று குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம். குழந்தைகளுக்கு ஒரே சந்தோஷம் ஸ்கூல் போக வேண்டாம் என்று அப்பா அம்மா சொன்னதும். அம்மா வீட்டில் உள்ள ஆடு கோழிகளுக்கு உணவு தரும்போது குழந்தைகளும் வந்து அம்மாவுடன் ஹெல்ப் செய்தனர். மறுபடியும் வானம் இருட்டிக்கொண்டே வந்தது. தூர ஆரம்பித்துவிட்டது. வயலில் உள்ள கோதுமைகளை எடுத்து வர மறந்துவிட்டோம். காய வைத்துள்ள கோதுமைகளை மூட்டைகளில் கட்டி எடுத்துக்கொண்டு வரலாம் என கணவரிடம் சொன்னதும் இருவரும் வயலுக்கு புறப்பட்டார்கள். வயலுக்கு சென்றதும் அங்கே உள்ள கோதுமைகளை மூட்டைகளாக கட்டி எடுத்துக்கொண்டு மழை அதிகம் வருவதற்குள் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டுமென்றால் பிள்ளைகள் கோதுமையை எடுத்து பக்கத்தில் உள்ள கோதுமை அங்கே வயலில் உள்ள பூச்செடிகளை வைத்து விளையாட ஆரம்பித்துவிட்டனர். ஒருவர் வயலிலிருந்து வந்ததும் குழந்தைகளுக்கு சாப்பாடு பரிமாறினாள். அவளிடம் கணவர், உனக்கு டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடு, நான் குழந்தைகளுக்கு ஊட்டி விடுகிறேன் என்று. அதற்கு மனைவி, பரவாயில்லங்க, எல்லா வேலைகளும் காலையிலேயே சமைத்துட்டேன், அதனால இப்போது ஊட்டி விடணும், நான் ஊட்டி விடுறேன் என்று கூறிக்கொண்டு குழந்தைகளுக்கு ஊட்டி முடித்தாள். பிறகு வயலிலிருந்து கொண்டு வந்த கோதுமை மூட்டைகளை குடோனில் பத்திரமாக அடுக்கி வைத்தனர். அப்பொழுது, பரவாயில்ல, மழையிலிருந்து கோதுமைகளை காப்பாற்றிவிட்டோம் என்று. உடனே இரவு வந்ததும் அண்ணன் தம்பி இரு குடும்பங்களும் சேர்ந்து சப்பாத்தி செய்து குழந்தைகளுடன் சந்தோஷமாக பகிர்ந்து உண்டனர். குழந்தைகளும் உண்டனர். மாலை முடிந்து இரவு நேரம் வந்ததும் எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக உறங்கினர். அந்த நாள் நைட்டு கதை இங்கே முடிந்தது. நாளை மீண்டும் ஒரு ஸ்டோரியில் சந்திப்போமா?